السلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي سخر لكم البحر لتجري الفلك فيه بأمره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون وسخر لكم ما في السماوات وما في الأرض جميعا منه إن في ذلك لآيات لقوم يتفكرون قل للذين آمنوا يغفروا للذين لا يرجون أيام الله ليجزي قوما بما كانوا يكسبون من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها ثم إلى ربكم ترجعون. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي سخر لكم البحر لتجري الفلك فيه بأمره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون وسخر لكم ما في السماوات وما في الأرض وما في الأرض جميعا منه إن في ذلك لآيات لقوم يتفكرون قل للذين آمنوا يغفروا للذين لا يرجون أيام الله ليجزي قوما بما كانوا يكسبون من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها ثم إلى ربكم ترجعون. சூரத்துல் ஜாசியாவுடைய 12வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் சென்ற பாடத்தில் நாம் அல்லாஹுவையும் குர்ஆனையும்
அவமதிக்கக்கூடியவர்களுக்கான 4 வகையான தண்டனைகளை பற்றி நாம் பார்த்தோம். ஒன்று அதாபுன் அலீம், இரண்டாவது அதாபுன் முஹீன், மூன்றாவது அதாபுன் அதீம், நான்காவது அதாபும் மிர்ரிஜின் அலீம். இந்த 4 வகையான தண்டனைகளை அல்லாஹ் குர்ஆனை அவமதிக்கக்கூடியவர்கள், குர்ஆனை எதிர்க்கக்கூடியவர்கள், குர்ஆனை இன்னும் விளங்காதவர்களுக்கு அல்லாஹ் இந்த எச்சரிக்கைகளை அல்லாஹ் செய்துவிட்டு முழு மனித சமூகமும் அனுபவிக்கக்கூடிய அல்லாஹுடைய அருட்கொடைகளில் ஒன்றாகிய கடலை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ் முதல் ஆயத்தில் கடலை பற்றியும், இரண்டாவது ஆயத்தில் 12வது ஆயத்தில் வானங்கள் பூமியை பற்றியும், 13வது ஆயத்தில் இந்த உலகத்தில் சில காஃபிர்கள் இருப்பார்கள், அபூ தாலிபை போன்ற காஃபிர்கள். இன்னும் சில காஃபிர்கள் இருப்பார்கள், அபூ ஜஹிலை போன்ற காஃபிர்கள். அபூ ஜஹிலை போன்ற காஃபிர்களால் முஸ்லிம் சமூகத்துக்கு தொந்தரவு வரும் பொழுது அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்ற உபதேசத்தோடும், கடைசி 15வது வசனத்தில் நல்லமல் செய்தால் அது உங்களுக்குத்தான், தவறு செய்தாலும் உங்களுக்குத்தான், அல்லாஹுடன் போய் பார்த்து கொள்வோம் என்று அல்லாஹ் இந்த 15வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் பேசுகின்றார். இதில் முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12வது ஆயத்திலே அல்லாஹுல்லதீ ஸஹர லகுமுல் பஹர், அல்லாஹ் அவர் எப்படிப்பட்டவன் என்றால் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி தந்திருக்கின்றார். இந்த ஆயத்தில் உள்ள ஒரு நுட்பம் என்னவென்றால், அல்லாஹ் தன்னுடைய பெயரை முதலாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹுல்லதீ, அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன். இவ்வாறான ஆயத்துகள் மிக குறைவு குர்ஆனிலே. அல்லாஹுல்லதீ ஸஹர லகுமுல் பஹர், அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றார். இந்த கடல் யாருடையது? அல்லாஹுடையது. கடலுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. கடலுடைய உரிமை அல்லாஹ்வுக்குரியது. ஏனென்றால் இந்த பூமியில் தரையை விட அதிகமான பகுதி கடல் தான். தரையை விட அதிகமான பகுதி கடல் தான். அதனாலதான் உலக வல்லரசுகள் தரையின் ஆதிக்கத்தை விட கடலின் ஆதிக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். கடலை ஆதிக்கம் செய்தால் முழு உலகத்தையும் ஆதிக்கலாம் என்று கருதினார்கள். அதனாலதான் கடல்களில் தன்னுடைய பேஸ்களை அமைத்தார்கள். ஏன்? கடலை ஆதிக்கம் செய்தால் முழு உலகமும் கைக்குள் வந்துவிடும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்ல வசப்படுத்தியது கடலை. அல்லாஹுல்லதீ ஸஹர லகுமுல் பஹர், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் கடலை உங்களுக்கு அவன் வசப்படுத்தி தந்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கடலை பற்றி வேறு எங்காவது சொல்லப்பட்டிருக்குதா? இன்று உலகத்தில் பல கோணத்தில் மனிதர்கள் வாழ்கின்றோம். ஆனால் கடலை பற்றி சொல்லி தந்தது அல்லாஹ் மாத்திரம்தான். கடலை பற்றி சொல்லி தந்தது யாரு? அல்லாஹ் மாத்திரம்தான் கடலை பற்றி சொல்லி தந்தார். வேறு யாரும் கடலை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன அளவு வேறு யாரும் சொல்லவில்லை. தெளிவாக கடலை பற்றி பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைகளில் ஒரு படைதான் கடல். குர்ஆனில் கிட்டத்தட்ட 43 இடங்களில் அல்லாஹ் கடலை பற்றி பேசுகிறார். எத்தனை இடங்கள்ல?
43 இடங்களில் கடல், 43 இடங்களில் கடலை பற்றி பேசுவதாக இருந்தால் கடலுடைய ஆச்சரியம் என்ன, கடலுடைய குதிரத் என்ன? இன்று கடலில் நாங்கள் இதுவரைக்கும் பிரயாணம் செய்திருக்க மாட்டோம். நம்மில் சிலர் இவ்வளோ பிரம்மாண்டமான கடல், இது அல்லாஹுடைய ஒரு படைதான் கடல். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், இதை நாங்கள் வசப்படுத்தியிருக்கின்றோம். முதலாவது, கடல் அல்லாஹ் சொன்னதை கேட்கும். கடல் யார பேச்சை கேட்கும்? அல்லாஹ் சொன்னதை கடல் கேட்கும். சூரா பக்கரா 50வது ஆயத்திலே அல்லாஹ் கடலை பற்றி சொல்கிறார். என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்கிறான், وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த கடலில் அல்லாஹ் தப்ப வைத்து அதே வினாடியில் ஃபிரௌனை அழித்தார். கடல் யாருக்கு வழிபட்டது? அல்லாஹ். பாதையாக இருந்த கடல் உடனே பாதை வெடித்து ஃபிரௌனை மூழ்கடிக்க செய்தது. இது வரலாறு. வரலாற்று புத்தகங்களிலே இது நடந்த. திடீரென்று கடல் ஒருவரை பாதுகாப்பதும் திடீரென்று கடல் இன்னொருவரை அழிப்பதும் என்றால் அது கடல் இயற்கையா? கடல் இன்னொருவனுக்கு வழிபடுகிறது, அதுதான் அல்லாஹ்வுக்கு. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை பற்றி சொல்லும் பொழுது 3 விடயத்தை அல்லாஹ் சொல்கிறார். முதலாவது விடயம், உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். முதலாவது. இரண்டாவது, லிதஜ்ரியல் ஃபுல்கு ஃபீஹி பிஅம்ரி, கடலில் அல்லாஹ் கப்பலை ஓட்டுவதற்கு. ஃபுல்க் என்ற என்ன? இவ்வளோ பெரிய கப்பல் ஓடுது கடல்ல, யார் ஓட்டுறது? இப்ப இன்றைக்கு தானே மோட்டர் மெஷின் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முந்தி அப்படி இல்லையே. கடல்ல காற்றடிக்கும், காற்று வைத்து கடல்ல வர வேண்டியதுதான், கரைகளை ஒதுங்க வேண்டியதுதான். வேற எந்த விதமான மோட்டர்களோ எதுவும் இருக்கவில்லை. லிதஜ்ரியல் ஃபுல்கு ஃபீஹி பிஅம்ரி வலிதப்தகு மின் ஃபضலிஹி. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய கொடைகளை தேடுவதற்கு. கடல் எதுக்கு இருக்குது? அல்லாஹ்வுடைய ஃபضல தேடுறது. பின்னால பாப்போம் ஒன்றாக. மூன்றாவது, வலஅல்லகும் தஷ்குரூன், கடலை அனுபவித்து நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தோம், ஷுக்ர் செய்யும். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த கடல் அல்லாஹ் 3 விடயத்தை வசப்படுத்தி இருக்கின்றார். எத்தனை விடயத்தை வசப்படுத்தி இருக்கிறார்? முதலாவது விடயம், கப்பல் ஓடுற திசைக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்துறது. கப்பல் ஓடக்கூடிய திசைக்கு அல்லாஹ் எது செய்கிறார்? உதாரணமாக ஸ்ரீலங்காவுக்கு பிரயாணம் செஞ்சு வந்தவர்கள், இப்ப காற்று அடித்த பக்கத்தில் கப்பல் போயிருந்தா அவர்களுடைய திசைக்கு ஏற்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த காற்றை வசப்படுத்துவான். உதாரணமாக புத்தளத்துக்கு வந்தவர் தான் இப்னு பத்தூதா. இப்னு பத்தூதா மொரோக்கோவில் பிறந்தவர். உலகத்தை சுத்துவதற்காக இந்தியாவிலிருந்து டில்லியிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தார். வந்து இறங்கிய இடம் எது? புத்தளம். புத்தளத்தில் தான் இப்னு பத்தூதா வந்து இறங்கினார், புத்தள கடலிலே. யமன் தேச மக்கள் வந்து இறங்கியது எந்த கடலிலே? இந்த கடலிலே, காத்தாங்குடி கடலிலே யமன் தேச மக்கள் வந்து இறங்கினார்கள். மிஸ்ரிலிருந்து பிரயாணம் செய்து வந்தவர்கள் பேருவளை கடலில் இறங்கினார்கள். கடல் தான் திசையை நோக்கி வந்து இறங்குவார்கள்.
ஒவ்வொரு ஸ்ரீலங்காவுடைய கடலை எடுத்தால், ஒவ்வொரு நாட்டுடைய கடலை எடுத்தால், அல்லாஹ் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தினான், நேராக வந்து இறங்குவார்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், கடலிலே மிதக்கக்கூடிய கப்பல். இதனுடைய பாரம் கிட்டத்தட்ட 5 லட்சம் டன். 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் டன் இந்த கப்பலை சுமக்கிறது இந்த கடல். அதுதான் அல்லாஹ் சொல்றான், லிதஜ்ரியல் ஃபுல்க், கப்பலை ஓட்டுறது அல்லாஹ். இவ்வளோ பெரிய டன் கணக்கான பாரத்தை சுமக்குது கடல். இரண்டாவது. மூன்றாவது, கடல்ல மிதக்கக்கூடிய பலகை. அல்லாஹ் எல்லாவற்றையும் மிதக்க வைக்க மாட்டான் கடலிலே. பலகையை அல்லாஹ் கடல்ல மிதக்க வைக்கிறார். இது 3 வகையான அல்லாஹுடைய நிஅமத். அதனாலதான் குர்ஆனுடைய இந்த 43 வசனங்களையும் சுருக்கி உலமாக்கள் அல்லாஹ் ஏன் இந்த கடலை பற்றி இவ்வாறு பேச வேண்டும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நாங்க கடலால அனுபவிக்கிறது அதிகம். ஏன்? எங்கட நாட்டை சுத்தி இருக்கிறது கடல் வளம். கடல் வளத்தால எவ்வளோ அனுபவிக்கலாம். முதலாவது கடல்ல உள்ள வளம் என்ன தெரியுமா? மீன். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் இந்த மீனை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அதுவும் அல்லாஹ் சொல்றான், எப்படி மீன் என்றால் ஃப்ரெஷ் மீன். லிதகுலு மின்ஹு லஹ்மன் தரியா. அல்லாஹ் சொல்றான், கடலை வசப்படுத்தியிருக்கிறோம், நீங்க உடனே மீனை பிடிச்சி சாப்பிடுறதுக்கு. லஹ்மன் தரியா. எங்களுக்கு தெரியும், கடல்ல மீன் பிடிக்கிறோம், 2 ஜாதி மீன் பிடிப்பாங்க, கரவலை, மாயவலை. கரவலை மீன் இருக்குது. கரவலைண்டா என்ன? போட்டதோட மீன் கிடைக்கும். அப்படியே பார்த்துட்டு இருப்போம். கரவலை மீன் எங்க கிடைக்கும்? உதாரணமாக எல்லா ஸ்ரீலங்காவுடைய கடல்லையும் கரவலை கிடைக்காது. கரவலை மீன் கிடைக்கும் எங்க? உதாரணமாக அம்பாறை மாவட்டத்தில். ஏண்டா கடல்ல கல் இல்லை, கீழே கடல்ல கல் இல்லை. சாய்ந்தமருது, நிந்தவூர், ஒலுவில், இந்த கடல்கள்ல உடனே மீன் அவங்களுக்கு மிதக்கிறது விளங்கும். உடனே என்ன செய்வாங்க? போட்ல போய் அப்படியே வலைய போட்டு 2 பக்கத்தாலையும் பிடிச்சி இழுக்கிறது. இதுக்கு சொல்ற கரவலை. துடிக்க துடிக்க மீன். நெத்தலி, சூட, கீரி. லஹ்மன் தரியா. அடுத்த மீன் இருக்குது மாயவலை. பெரிய வலையில போடுறது. போய் இப்ப இரவு நேரங்கள்ல கடலுக்கு போவாங்க. இரவையில போய் காலையில 7-8 மணிக்கு மீனை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. மீன் இருக்குது கடல்ல, தூண்டல்ல போடுவாங்க. எத்தனையோ முறை இருக்குது மீன் பிடிக்க. அல்லாஹ் சொல்றான், கடல்ல 4 வகையான நிஅமத். அதுல முதலாவது நிஅமத் லிதகுலு மின்ஹு லஹ்மன் தரியா. நீங்க அப்படியே துடிக்க துடிக்க மீனை சாப்பிடுறீங்க. உஹில்ல லகும் ஸைதுல் பஹ்ரி வ தஆமுஹு மதாஅல் லகும். வேற ஆயத்துல அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு கடல் வேட்டை ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. கடல் வேட்டை என்ன செய்யப்பட்டிருக்குது? தூண்டில போட்ட மீன் தான் கடல். எவ்வளவு அல்லாஹ்வுடைய குதரத். எத்தனை ஜாதி மீன் இருக்குது கடல்ல. எத்தனை ஜாதி மீன் கடல்ல இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குதரத்தை பார்க்கணும்டா கடல்ல பிரயாணம் செய்யும். கடல்ல பிரயாணம் செய்யும். இதுல பிரபலியமான ஒரு சம்பவம் தான் எங்களுக்கு தெரியும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நைனவாவுடைய கடல்ல பிரயாணம் பண்ணாங்க. கடல்ல இருந்து கீழே வீசப்பட்டாங்க. எது விழுங்கியது? அல்லாஹ் சொல்றான் என்ன அவரை பார்த்து? தின்னூன், ஹூத்துடையவர். பெரிய மீன் விழுங்கியது.
எங்களுக்கு தெரியும் ஆகப்பெரிய மீன் தான் திமிங்கிலம். ஆகப்பெரிய மீன் திமிங்கிலம். திமிங்கிலம் யாரையும் சாப்பிடுறது இல்லையே. ஸ்ரீலங்காவுடைய எங்களுக்கு தெரியும் மிரிச பகுதி இல்ல மாத்தர திமிங்கிலம் பார்க்கறதுக்குன்னு போவாங்க. அது அப்படியே மேல் எலும்பும். சில உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, சிலர் தீவுன்னு நினைச்சு தீவுல இறங்கிட்டு பார்த்தா மீன். அது தீவுன்னு நினைச்சு கப்பலை நித்தாட்டி இறங்கி இருக்கிறாங்க. என்னடா தரமாறு இருக்குது, பார்த்தா திமிங்கில மீனுக்கு மேல. இவ்வளோ பெரிய படைப்புகளை உள்ளடக்கியதுதான் கடல். இது அல்லாஹுடைய குதரத் திமிங்கிலம். இதற்கு அரபியில் அம்பர் என்று சொல்லுவாங்க. அம்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக ஆக்கி 300 சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய பாதையில். இவங்களுக்கு ஈச்சம்பழம் கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. ஈச்சம்பழங்கள்லாம் முடிவுற கட்டம் வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஈச்சம்பழம் கொடுப்பாங்க காலையில. அவங்க அதை வாயில வச்சு ஈச்சம்பழத்தை தின்னு கொட்டை அப்படியே வாயில வச்சு 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 கொட்டையே சாப்பிடுறது. இப்படியே இருக்கும் பொழுது இந்த ஜமாத் என்ன செய்து கடல் ஓரத்தால வாராது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல கடல் இருந்ததா? இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் கடலோரத்தால தான் இருந்துச்சு. வெண்டைக்கு ஜித்தால கடல் இருக்கு. ஜித்தாவுல ஹஜ்ஜிக்காக போனவங்க கடல்ல போய் இருக்கிறாங்க. கடல்ல போய் தான் இறங்குறது. அப்ப இந்த ஜமாத் என்ன செய்து கடலோரத்துக்கு வருது. கடல் ஓரத்துக்கு வந்தா சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு மீனை கொடுக்கிறார். ஒரு மீன் ஒன்று அப்படியே கரைக்கு ஒதுங்குது. ஏன்னா அம்பர் என்ற மீன் கரைக்கு ஒதுங்காத ஒரு நாளும். அது ஒதுங்கும் எப்பண்டா தான் சாப்பிட்டது ஜெமிக்காவிட்டால் ஒதுங்கும். அண்மையில ஒரு திமிங்கிலம் ஒதுங்கிச்சு ஸ்ரீலங்கா கடல் ஓரங்கள்ல. அது சாப்பிட்டது ஜெமிக்கல்ல கடலுக்கு ஒதுங்கும், கரைக்கு ஒதுங்கும். இப்ப இந்த மீன் ஒதுங்குது அம்பர். அபூ உபைதா ரலியல்லாஹுடைய ஜமாத் சொல்றாங்க 300 பேரும் அந்த மீனை சாப்பிடுறாங்க. அந்த 300 பேரும் மீனை சாப்பிட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் கொஞ்சம் மீன் எடுத்துட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பசியில் இருந்தோம், 300 பேர் சாப்பிட ஒன்றுமில்ல, இப்படி ஒரு மீன் ஒன்று வந்தது, அம்பர் என்ற மீன். நபியவங்க சொன்னாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீத், ஹுவ ரிஸ்குன் அக்ரஜஹுல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களுக்கு தந்த ரிஸ்க் தான் அந்த மீன். ஆகவே அந்த மீன்ல ஏதாவது எனக்கும் இருக்குதான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு துண்டு மீனை கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீன் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த மீனை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டார். முதலாவது அல்லாஹுடைய நிஅமத்து தான் இந்த மீன். மீன்ல எத்தனை வகை இருக்கு, எத்தனை ஜாதி இருக்குது மீன்ல, எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அல்லாஹ் சொல்றான், وَمِن كُلٍّ تَأْكُلُونَ لَحْمًا طَرِيًّا, உங்களுக்கு கடலுடைய நிஅமத்தை தந்தது நீங்க அந்த மீனை சாப்பிடுறதுக்கு. நண்டு வகை, இறால் வகை, முள்ளில்லாத மீன், வகை வகையான மீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முதல் நிஅமத். இரண்டாவது நிஅமத் கடலில். கடல்ல இருந்து தானே முத்து வருது. முத்து எங்க எடுக்கிறது? மரகதம் எங்க எடுக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதஸ்தக்ரிஜூ மின்ஹு ஹில்யதன் தல்பஸூனஹா, நீங்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் கடல்ல இருந்து தான் வருது. கடல்ல இருந்து தானே வருது. சூரத்துர் ரஹ்மான்ல படிச்சிருக்கிறோம் என்ன, யக்ருஜு மின்ஹுமல் லுஅ்லுஉ வல் மர்ஜான், முத்து
முத்து மரகதம் வெளியாகுது கடல்ல இருந்து. உங்களுக்கு தெரியும், முத்தெடுக்க போற தெரியும் உங்களுக்கு, முத்தெடுக்க போறோம் சோம்பேறி அறிக்கையில. ஏன்னா முத்து எங்க இருக்குது? ஆழ்கடல்ல முத்து இருக்குது. சின்ன கடல்ல உதாரணம் புத்தளத்துல இருக்கு சிறுகடல், சிறுகடல் பெரிய கடல், ஆழ்கடல் இருக்குது. ஆழ்கடல்லையும் அதுவும் அடிக்கி போய் முத்தெடுக்கும். சொல்லுவாங்க குர்ஆன படிக்கிறவன் முத்த தேடுறவன் மாதிரி தரான், அவனு தூக்கம் போவாது. அதுக்கு வேற உடுப்பு உடுத்து அந்த முத்த எடுக்கிறதுக்கு ஆள் கடல்ல போய் முத்த எடுத்துட்டு வருவாங்க. மன் தலபல் மஆலி, யார் உயர்வை தேடுவானோ அவன் முத்த தேடுறவன போல. அப்ப முத்து அது ஆபரணமாக அணியக்கூடியது. அல்லாஹ் சொல்ற இரண்டாவது நிஅமத், وَتَسْتَخْرِجُونَ حِلْيَةً تَلْبَسُونَهَا. அவ முத்து மரகதம் லுலு மர்ஜான் எல்லாமே வெளியே வாரடம் எது? கடல். மூன்றாவது நிஅமத் கப்பல், போட்ல. என்னது கப்பல்? ஸ்ரீலங்காவுக்கு வார வாகனம் எல்லாம் எதுல வருது? பிளைட்ல வருது. சாமான் எங்க வருது? ஒவ்வொரு நாட்டுக்கும் கப்பல் எவ்வளவு லேசு. இங்கிருந்து கொழும்புக்கு எவ்வளவு பிரயாணம் லேசி, கப்பல் பிரயாணம் இருந்தா. கடல்ல பிரயாணம் லேஸ், மிக சுருக்கமான பிரயாணம், மிக சுருக்கமான பிரயாணம். தரையில ஒரு மணித்தியாலம் போறது, கடல்ல போனோம்னா அரை மணித்தியாலத்துல போயிடலாம். அல்லாஹ் சொல்றான், வதரல் ஃபுல்க மவாகிர ஃபீ. கப்பல் போகுது, கப்பல் பிரயாணம். சிலர் ஒரு வருட பிரயாணம் கப்பல் செய்வாங்க. கேப்டன் மாட்ட கேள்வி, கப்பல் ஓட்டியல்கிட்ட கேப்டன்கள்ட்ட கடலுடைய ஆச்சரியம் போகல. அப்படி மீன் வரும் போயந்துட்டு. அல்லாஹுடைய குதரத்தை பார்க்கணும்டா கடல்ல பார்க்கும். வதரல் ஃபுல்க மவாகிர ஃபீ. அல்லாஹ் சூரா யாசீன்ல சொல்றானே, وَإِنَّ شَأْ نُغْرِقُهُمْ فَلَا صَرِيخَ لَهُمْ. நாங்க நாடினா கப்பல் அப்படியே தண்ணி உள்ளுக்கு மூழ்க அடிச்சிருவோம். சாமான போட்டுட்டு வாரீங்க, கண்டெய்னர் வருது, எவ்வளோ பாரம். வெங்காயம் வருது, வெள்ளப்பூடு வருது, அரிசி வருது, சீனி வருது, வந்து இறங்குது, ஹாபர்ல இறங்குது, சாமான் வருது. அல்லாஹ் மூழ்கடிச்சா. அல்லாஹ் சொல்றான் கப்பல். இது மூன்றாவது அல்லாஹுடைய நிஅமத். நாலாவது நிஅமத் தான் அல்லாஹ் சொல்கிறான், லிதபதகு மின் ஃபضலி. இந்த கடலை வச்சு அல்லாஹ்ட கொடைய தேடு. கடலால எப்படி அனுபவிக்கலாம்னு யோசிங்க. கடல் அட்டை எவ்வளவு பெருமதி. கடல் செரா மீண்ட பீலி, செரா பீலி என்பாங்க. செரா பீலி தான் பெரிய பெரிய இராணுவங்களுக்கு சமைச்சுக்குள்ள சூப். அதுதான் செரா மீனுடைய பீலி இருக்குதே, வால், அதுகள்ல தான் சூப் காய்ச்சிருது. கடலுடைய எவ்வளோ சங்கு, கடல் சங்கு என்ன விலை? கடல் சங்கு. கடல்ல இருக்கக்கூடிய முழுதும் பெருமதிதான். ஸ்ரீலங்காவுடைய கடல் எடுத்தோம்னா ஒவ்வொரு கடல் வித்தியாசம். இக்கடுவ கடல், ஆமை கடல், ஆமைகள் இருக்கு, போய் பார்க்கலாம். பாசிக்கூடா கடல்ல பாத்தீங்கன்னா கடலுள்ளுக்கு போய் அதுல இறங்கி கீழே பார்த்தா கலர் மீன்கள், கலர் மீன்கள் பாசிக்கூடால. ஒவ்வொரு கடல் எடுங்க, ஹம்மாந்தோட்ட கடல் வித்தியாசம், அதுல படுற மீன் வித்தியாசம். பொத்துவில் கடல்ல படுற மீன் வித்தியாசம். இங்கால அப்படியே கிழக்கு கடல்ல படுற மீன் வித்தியாசம். மன்னார் கடல்ல படுற மீன் வித்தியாசம். ஜஃப்னாவுடைய கடல் அது வித்தியாசம். உப்பு, ஹம்மாந்தோட்ட கடல்ல போய் பாருங்க உப்பு. புத்தல கடல்ல பாருங்க உப்பு. எங்கிருந்து வருது உப்பு? கடல் தாவரம் மிக விசேஷமானது. கடல்ல உள்ள மலைகள் அது அதை விட வித்தியாசமானது. 65,000 மீட்டர் கிலோமீட்டர் தூரத்துல மலை இருக்குது கடல்ல. சாதாரண மலைகள் அல்ல.
கடலுடைய மலை உயரம் 33,000 மீட்டர் அளவு இருக்குது. உயர்ந்த அல்லாஹுடைய கிட்டத்தட்ட 94% மஹ்லூகாத்துகள் கடல் இருக்கு. கடல்ல சில இடம் இருக்குது யாரும் போகல, போன கப்பலே மீண்டு வந்த கிடையாது. கடல் ரூட்ல கிட்டத்தட்ட 37,000 அடி ஆழம். மிக பிரபலியமான விடயம் இது. சிலர் சொல்லுவாங்க தஜ்ஜால் அங்கே இருக்கிறான் கடல்லன்னு கேட்பாங்க. அவ்வளோ ஆழமான கடல் இருக்குது. சரி, அரபு நாடுகள் முன் வந்தது கடல்ல இருந்து எடுத்த பெட்ரோல். கடல்ல இருந்து தானே பெட்ரோல் வருது. மன்னார்ல தேடுறாங்களே பெட்ரோல் இருக்குதாண்டு. எவ்வளோ வளம் கடல், எவ்வளோ வளம் சகோதரர்களே. இந்த 4 வகையான நிஅமத் அல்லாஹ் சொல்கிறார். கடலை வச்சு பிரயோஜனம் அடையலன்னா ஒரு நாடு வேற எதை வச்சு பிரயோஜனம் அடையும்? வேற எதை வச்சு பிரயோஜனம் அடையும்? அதனால அல்லாஹ் இந்த கடல் சம்பந்தமான 4 வகையான நிஅமத் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இந்த கடல் சில சமயம் சோதனையாக மாறும். சுனாமி, இந்த கடல் அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனையாக அல்லாஹ் ஆக்குவான். கடல் அல்லாஹ் ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, ஒவ்வொரு நாளும் கடல் அல்லாஹ்விடத்துல கேட்குது, யா அல்லாஹ் அடியார்களை அழிக்க அனுமதித்தா. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய அடியார்களாக இருந்தா நீ அலி, எந்த அடியார்கள் நான் பார்த்துக்கொள்றேன். கடல்ல போய் பாவம் செய்யுது, கடலோரத்தில் நடக்கிற பாவம். கடலுடைய இந்த அருட்கொடைய பாவிக்க தெரியாம கடலோரத்துல போய் கஞ்சா, கடலோரத்துல தான் ஜினா, கடலோரத்துல தான் முழுதும் நடக்கு. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை விளங்கும். அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய நிஅமத்து தான் இந்த கடல். ஆகவேதான் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சனிக்கிழமை மீன் பிடிக்க வானாண்டு தடை விதித்த சமூகத்தை அல்லாஹ் குரங்காக பன்றியாக மாற்றியதை கடலை வச்சுத்தான். அது மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இல்ம படிக்க பிரயாணம் செய்ததில் கடல். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் கடல்ல தானே பிரயாணம் செஞ்சாங்க இல்ம படிக்க. கடல்ல கப்பல்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலுடைய ஒரு கம்பை உடைச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏத்துறதுக்கு காசே எடுக்கல, கப்பலை உடைச்சு போட்டீங்களே. சொன்னாங்க, இருங்க வா, மௌனம் மாறி. நல்ல கப்பலை அந்த மன்னன் களவெடுத்தான், உடைச்சிருந்தா களவெடுக்க மாட்டான், அதுக்கு தான் நான் உடைச்சேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் பிரயாணம் பண்ணது கடல். இன்னைக்கு எங்கெல்ல அதிகமானவங்க இருக்கிறோம் கடல்ல போனது கிடையாது. கடலுடைய நிஅமத்தை பார்க்கிறதுக்காவது கடல்ல போகும், பிரயாணம் பண்ணி பார்க்கணும். கடல்ல கடல்ல இருந்து நட்சத்திரத்தை பார்க்கணும். வஅலாமாத்தின் வபின்னஜ்மிஹும் யஹ்ததூன். கடல்ல இருந்து தரைக்கு வார எதை வச்சு? நட்சத்திரத்தை வச்சு தானே. 20-30 கிலோமீட்டர் கடல்ல பிரயாணம் பண்ணீங்கன்னா ஊர் விளங்காது, தேசம் விளங்காது. அப்ப நட்சத்திரத்தை வச்சுதான் அப்படியே தரைக்கு வருவாங்க. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறான். என்ன விடயம் என்றா, 7 கடலை மையாக ஆக்கி என்னுடைய கலிமாக்களை எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது. இதுலதான் அல்லாஹ் 7 கடலை சொல்கிறான். சபஅத அபுஹுர், 7 கடல் இருக்குதா? பிரான்ஸை சேர்ந்த 5000 செமினார்கள்ல பேசிய கடல் அறிவாளி. கடலுடைய கலை சாதாரண கலை இல்லையே. இவ்வளோ 43 ஆயத்தை பேசியே கடல் இவ்வளோ வேண்டா. 5000 கற்று எழுதினார் கடலை பத்தி, 5000 செமினார்கள் செஞ்சார் கடலை பத்தி. இவர் ஆராய்ச்சி. உதாரணமா, இவர் ஸ்பெயினுடைய கடலால வந்து வங்காள விரிகுடா கடல்கள், இந்தியா கடல், டெட் சி,
இதே போல செங்கடல், முழு கடலிலும் பிரயாணம் செய்து இவர் 5000க்கு மேற்பட்ட ஆராய்ச்சி எழுதுகிறார். எழுதினதுக்கு பிறகு யமனை சேர்ந்த ஒரு ஆலிம சந்திக்கிறார். அந்த ஆலிம சந்திச்சதோடு இவர் அறிமுகப்படுத்துறார், நான் கடல் ஆராய்ச்சியில நிபுணத்துவம் பெற்றவர். இவர் கேட்டார், இந்த ஆலிம், எங்கட குர்ஆன்ல வந்திருக்கிற கடலை பத்தி உங்களுக்கு சொல்லவா? அது அப்புறம் உங்களோட ஆராய்ச்சியில சொல்லுங்க. இந்த 43 ஆயத்தை ஓதி காட்டினார். எத்தனை ஆயத்தை? 43 ஆயத்தை ஓதி காட்டினார். என்னென்ன ஆயத்து? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். ரெண்டு கடல் சந்திக்குது, இந்த தண்ணி அந்த தண்ணீரோட சேரா, திரை இருக்குது. இவருக்கு ஆச்சரியப்படுறார், நான் இதை ஆராய்ச்சி பண்ண எத்தனை வருஷம் போச்சு. வேற என்ன ஆயத்து இருக்குது? வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் வஇதல் பிஹாரு சுஜ்ஜிரத். கடல் பத்தும். கடல் பத்துமா? ரெண்டு ஷார்ட் ஆயத்துல சொன்னார், இந்த கடலுக்கு கீழே நெருப்பு பெட்ரோல் இருக்கிறத நான் தேட எத்தனை வருஷம் போச்சு. திரும்ப கேட்டார் மூணாவது கேள்வி, வேற என்ன இருக்கு உங்களோட குர்ஆன்ல? வத்தூர் வகிதாபிம் மஸ்தூர் ஃபீ ரக்கிம் மன்ஷூர் வல்பைத்தில் மஅமூர் வல்பஹ்ரில் மஸ்ஜூர். மூட்டப்படும் கடல் மீது சத்தியமாக. வேற என்ன ஆயத்? இப்ப ஒவ்வொரு ஆயத்தா ஓத ஓத அவர் சொன்னாரு, என் 5000 செமினார்களும் இதுள்ளுக்கு வந்துட்டு நான் இதை தேட இருந்துச்சே, கடலை தேடினத்துக்கு. கடலை விளங்கி ஷஹாதா கலிமா சொன்ன மனிதர் அவர் தான். இது என்னை விட ஆராய்ச்சியில முந்திய ஒருவன் தான் இப்படி பேசியிருக்கோம். அல்லாஹ் படைச்சவனே அவர். கண்ணியமிக்க சகோதரர்களே, சுருக்கமா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் இந்த கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான் சூரா லுக்மானிலே, வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாம். உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேனைகளாக மாற்றி, வல்பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத்து அப்ஹுர். 7 கடல்கள், அந்த 7 கடல்களையும் மைகளாக மாற்றி அல்லாஹுடைய கலிமாவை எழுதினால் அதுவும் போதாது. கடல் அல்லாஹ் உதாரணப்படுத்தி சொல்றார். கடல் அல்லாஹ் உதாரணப்படுத்தி சொல்றார். எங்களுக்கு தெரியும், உப்பு கடல் வேற, மதுரமான கடல் வேற. அதுவும் குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் وهو الذي مرج البحرين هذا عذب فرات وهذا ملح أجاج. அல்லாஹ் சொல்றார், இது மதுரமான தண்ணீர், இது உப்பு தண்ணீர். கடல் செங்கடல், அதாவது செத்த கடல், டெட் சீ இருக்குது. டெட் சீ இருக்குது ஜோர்டான்ல. டெட் சீல போய் தூங்கினீங்கண்டா, டெட் சீல போய் அப்படி தூங்கினீங்கண்டா உங்களை தாக்காது. எப்படி கடல்? அது வித்தியா. நாங்க ஒரு அசர் நேரம் இருக்கும் டெட் சீல குளிச்சோம். நாங்க பலஸ்தீன் போன நேரம் டெட் சீல குளிப்போம் என்று குளித்தோம். அப்படியே தாழ்றல்ல யாரும் அப்படியே மிதக்கிறதா. ஏன்? அவ்வளோ அல்லாஹ்வுடைய குத்ரத். அதே கடல் இங்க இருக்கு தண்ணி, இதுல போனீங்கன்னா கீழே தாண்டுவீங்க. வித்தியாசம் வித்தியாசம். எனவே சகோதரர்களே, கடல் சாதாரண ஒன்றல்ல. கடல் தாயிஃபிலிருந்து முஹம்மத் பின் காசிம் கடலின் ஊடாகத்தான் சிந்து நதிக்கு வந்தார். வரலாறு படிச்சு பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராம் பின்த் மில்ஹானுடைய வீட்டுக்கு போன கைலுலா தூங்குவாங்க. லோஹருக்கு முன்னுக்கு தூங்குற தூக்கம்.
கைலூலா தூங்கி எழும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, கனவொன்று கண்டேன். என்னுடைய உம்மத்தினர்கள் அல்லாஹுடைய பாதையில் கப்பல்ல போறாங்க. கல் முலூக், அரசர்கள் சிம்மாசனங்கள்ல உட்கார்ந்து போவாங்களே அது மாதிரி போறாங்க. உடனே உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா பெண், உம்மு ஹராம் அனஸ் ரலியல்லாஹு சாட்சி, உம்மு சுலைம் தங்கச்சி. உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்க, நானும் அந்த கடல்ல அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்ல இல்லை, திரும்ப தூங்கிட்டாங்க. திரும்ப தூங்கி திரும்ப எழும்பி சிரிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் என்ன சிரிக்கிறீங்க? திரும்பவும் கனவு கண்டேன், என்னுடைய உம்மத் கப்பல்ல அரசர்கள் சிம்மாசனத்துல உட்கார்ந்து போறது போல அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க. திரும்ப உம்மு ஹராம், யா ரசூலல்லாஹ் துஆ செய்யுங்க. நபி அவங்க சொன்னாங்க, முதல் ஜமாத்ல உங்களை கண்டேன் அப்படின்னார். முதல் போச்சே ஜமாத், அதுல உங்களை கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கனவு பழிச்சது எப்ப தெரியுமா? கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கனவு பழித்தது. ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல் கப்பல்ல போறாங்க. எங்க போறாங்க? சைப்ரஸ், குப்ருஸ் இருக்குதே, குப்ருஸ் என்ற நகரம் சைப்ரஸுக்கு இந்த ஜமாத் போகுது கப்பல்ல. அதுல உம்மு ஹராமும் போறாங்க. கனவு எப்ப கண்ட? கனவு 25 வருஷத்துக்கு முந்தி. உம்மு ஹராமுடைய கணவர் தான் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியே கப்பல் கரைக்கு போகுது குப்ருஸ்ல, சைப்ரஸ்ல. சைப்ரஸ் தெரியும், ஜோர்டானுக்கு அங்கிட்டு உள்ளது. அவடத்தை போய் இறங்கின மட்டும்தான் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா இறங்கி ஒட்டகத்தில் ஏறினாங்க. அப்படியே உளுந்து கழுத்து உடப்பட்டு ஷஹீத் ஆயிட்டாங்க. நீங்க சைப்ரஸ் போனீங்கண்டா, குப்ருஸ் போனீங்கண்டா போய் பாருங்க. கபருல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண்ணுடைய கபர் என்று அந்த கபரில் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் இருக்குது, அங்கதான் கபர். மதீனாவுல பிறந்த பெண் அடக்கம் செய்யப்பட்டாங்க சைப்ரஸ்ல, குப்ருஸ்ல, கடல்ல பிரயாணம் செஞ்சு. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு கடல்ல யாரையும் பிரயாணம் செய்ய விடல. உஸ்மான் ரலியல்லாஹு எப்ப கிலாஃபத் எடுத்தாங்களோ முதல் ஜமாத் முஆவியா ரலியல்லாஹு கடல்ல போனாங்க. அதிலிருந்து தான் கடல் பிரயாணம் ஆரம்பித்தது. அதனாலதான் ஸ்ரீலங்காவுக்கு உலமாக்கள் வந்தது, முன்னோர்கள் வந்தது, அவுலியாக்கள் வந்த பிரயாணத்தை நீங்க எடுத்தீங்கண்டா எல்லாமே கடல் பிரயாணமாகத்தான் இருக்கு. கடல் பிரயாணமாகத்தான் இருக்கு. கடலால தான் வந்தார் முஸ்லிம்கள். இந்த நாட்டுக்கு சொல்றது ஆரம்பத்தில் என்ன தெரியுமா? முத்து, உலகத்தின் முத்து இந்த நாடு. முத்தும் மரகதமும் எடுப்பதற்குத்தான் இங்கு வருவாங்க. கடல் மார்க்கமாகத்தான் வருவாங்க. உஸ்மானிய கலீஃபாக்களுடைய கப்பல் அதாவது கடல்ல சுத்தி கொண்டே இருக்கும். கடலை பற்றி சொல்வதாக இருந்தா அல்லாஹ் இவ்வளோ தெளிவாக கடலை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். தாரிக் பின் ஜியாத் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்பெயினை வெற்றி கொண்ட தாரிக் பின் ஜியாத் கடலில் தான் பிரயாணம் செய்தார். கடல்ல பிரயாணம் செய்து ஸ்பெயினை அடைந்த பொழுது தாரிக் பின் ஜியாத் ஸ்பெயினிலே ஒரு குத்துபா செய்தார். இரவு நேரம் கப்பல் போய் சேர்ந்தது ஸ்பெயினை. அங்கிருந்து ஒரு குத்துபா செய்தார். சொன்னார், மக்களே, கடல் இருக்கிறது உங்களுக்கு பின்னால், விருப்பமானவர்கள் ஏறி கடலில் சென்று விடுங்கள், மீதமானவர்கள் ஸ்பெயினில் இருங்கள். அதனாலதான் முஸ்லீம்களுடைய ஆழ்ந்த அறிவு கடல் சம்பந்தமாக இருந்திருக்கிறது. தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் அதற்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக இந்த ஒரு ஆயத்திலே அல்லாஹுல்லதீ ஸஹர லகுமுல் பஹர், அல்லாஹ் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி தந்திருக்கின்றான்.
லிதஜ்ரியல் ஃபுல்கு ஃபீஹி பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் கப்பல் ஓட்டுவதற்காக, வலிதப்தகு மின் ஃபضலிஹி, அதனுடைய கொடையை அடைவதற்கு. ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டு, எனக்கு கடல்ல கிடைக்கக்கூடிய அத்தர் தான் அம்பர். இப்படி மிருகங்கள்ல கிடைக்கிறது கஸ்தூரி மிஸ்க், மரங்களில் கிடைப்பது ஊது, இதே போன்றுதான் கடலில் கிடைக்கும் அத்தர் தான் அம்பர். ரெண்டு வகையான அம்பர் இருக்கிறது. பொன் அம்பர் இருக்குது. பொன் அம்பர் யாருக்கு கிடைக்குதோ அவர் பெரும் செல்வந்தராக மாறிவிடுவார். அந்த அம்பர் மீனுடைய வயிற்றுக்குள் தான் இருக்கு. கடல்களில் சில நேரம் சில மீன்கள் செத்து மிதக்கும் பொழுது அந்த வாடை அடிக்க ஆரம்பிக்கும். அதை எடுப்பார்கள், அந்த அம்பரை எடுத்து உடம்பிலே பூசுவார்கள். அம்பர் மிக உயர்ந்த அத்தர் வாசமுடையதான் அம்பர். ஆகவே அல்லாஹ் வலிதப்தகு மின் ஃபضலி வலஅல்லகும் தஷ்குரூன், அல்லாஹ் சொல்ற நன்றி செலுத்து. இந்த கடல் என்ற ஒன்றை உங்களுக்கு தந்ததுக்கு என்ன செய்யுங்க? அதுக்கு கொஞ்சம் போடா தானே தெரியும். கடல்ல கொஞ்சம் இறங்கி ஆராய்ச்சி பண்ணி, கடல்ல பிரயாணம் பண்ணி, கடல்ல உள்ளவைகளை தேடினா தானே ஷுக்ர் செய்யலாம் அல்லாஹ். வலஅல்லகும் தஷ்குரூன். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், وَسَخَّرَ لَكُم مَّا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ جَمِيعًا مِّنْهُ, வானங்களில் இருக்கும் ஒன்றையும் பூமியில் இருக்கும் ஒன்றையும் நாம் உங்களுக்கு வசப்படுத்தினோம். வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும், பூமியில் உள்ள மலைகள், ஆறுகள், மரங்கள், விவசாயங்கள், விளைநிலங்கள் முழுதையும் உங்களுக்கு நாம் வசப்படுத்தினோம். ஜமீஅம் மின், இன்ன ஃபீ தாலிக், நிச்சயமாக இவைகளில் லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய சமூகத்துக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, வானத்தில் இவ்வளோ, பூமியில இவ்வளோ வல்லமைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஏனென்றால் எல்லா நிஅமத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். சூரத்துன் நஹல் அல்லாஹ் சொல்றான், வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், என்ன நிஅமத்தாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்ததுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு விடயத்தின் பக்கம் அல்லாஹ் எங்களை திசை திருப்புகின்றான். அல்லாஹ் சொல்றான், குல் லில்லதீன ஆமனூ யக்ஃபிரூ லில்லதீன லா யர்ஜூன அய்யாமல்லாஹ். எங்கட காலத்திலும் சில அபூஜெயில்கள் இருப்பார்கள். சில அபூஜெயில்கள், அல்லாஹ்வுக்கு ஏசர் அபூஜெயில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏசர் அபூஜெயில்கள், குர்ஆனுக்கு ஏசர் அபூஜெயில்கள். இவங்கள் என்ன செய்யணும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத் இறங்குறதுக்கான சபபு நுசூல் என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த ஆயத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடையும் அப்துல்லா பின் உபையுடைய விடயத்திலும் இந்த ஆயத் இறங்கியது. என்ன நடக்குதுண்டா, பனு முஸ்தலக் என்ற ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த பனு முஸ்தலக் என்ற நிகழ்விலே முரைஸி என்ற ஒரு கிணறு இருந்தது. அந்த இடத்திலே அந்த கிணற்றிலே அப்துல்லா பின் உபை பின் சலூல் தன்னுடைய அடிமையை அனுப்புறான், தண்ணி எடுத்துட்டு வா கிணத்துல இருந்து. தண்ணி எடுக்க போனோம், பிந்திட்டார். அவன் முனாஃபிக்குடைய தலைவர் அப்துல்லா பின் உபை பின் சலூல். பிந்தி வந்ததோட அப்துல்லா பின் உபை பின் சலூல் கேட்டான், ஏன் பிந்தினாய்? அவன் சொன்னான், உமர் ரலியல்லாஹுடைய அடிமை கிணத்து கொட்டுல இருந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தோல் துருத்தில தண்ணியை நிறைச்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நிறைக்கலாம்னு சொன்னார். அப்துல்லா பின் உபை பின் சலூல் இதை கேட்டுப்பட்டு சொன்னான், நமக்கும் இந்த ரசூலுல்லாஹ்க்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு பழமொழி ஒன்று இருக்குதாம், நாயை கொழுக்கவை அது ஒன்னே கடிக்கும். அரபுல சொல்ல சம்மின் கல்பக் யக்குலு,
நாயை கொழுக்கவை திண்டு கொழுக்கவை அது ஒன்னே வந்து கடைசியா கடிக்கும். எங்கே இருந்து வந்த ரசூலுல்லா மதீனால நாங்க இடம் கொடுத்து இவருக்கு எல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு எங்களை கடிக்க வராரா இவர் அப்படின்ட்டார். இது கேள்விப்படுது உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு. அவரு கேள்விப்பட்ட எப்படி இருக்கும்? எடுத்தார் வாழ அப்துல்லா பின் உபைய கொல்றதுக்கு. அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான். என்ன ஆயத்துன்னு பாருங்க. இன்னொரு இடத்துல இமாம் வாஹித் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மூலமா சொல்றார், இன்னைக்கு நாங்க குர்ஆனை படிக்கிறோம் எதற்கு தெரியுமா? ஈமான கூட்ட, அல்லாஹ்ட நம்பிக்கை கூட்ட. அல்லாஹ்ட விரோதிகள் இருக்கிறான், குர்ஆனை நம்பரே சொல்லுவான், இத்தனாவது சூரா இத்தனாவது ஆயத்துல இருக்குன்னு சொல்லுவான். இவன் குர்ஆனை படிக்கிற இடத்துக்கு தெரியுமா? குறைய பார்க்கிறது, குறைய தேடுறதுக்கு. இதே மாதிரி இந்த அபூஜைல் மாதிரி அந்த காலத்துல ஒரு யஹூதி இருந்தா, அவன் பேரு ஃபின்ஹாஸ் பின் ஆஸௌரா. என்ன பேரு? ஃபின்ஹாஸ் பின் ஆஸௌரா. இவன் என்ன செஞ்சான்? இந்த யஹூதி மதீனாவுல சொன்னான், உங்களோட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறானே, மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்க்கு யார் அழகிய கடன் கொடுக்கிறது? அல்லாஹ் கடன் கேட்கானா? என்ன கேட்டார்? அல்லாஹ்க்கு கடன் கொடுக்கணுமா நாங்க அப்படின்ட்டு அல்லாஹ்வை பத்தி குறையா பேசிட்டார். பேசினா இந்த செய்தி கேள்விப்படுது யார்? உமர் ரலியல்லாஹு. அவர் தூக்கிட்டார் வாள. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே இறங்குறாங்க. இறங்கி சொல்றாங்க, அல்லாஹ் இந்த ஆயத்தை சொன்னான் அப்படின்னு. இந்த ஆயத் குல்லில்லதீன ஆமனூ யக்ஃபிரூ லில்லதீன லா யர்ஜூன அய்யாமல்லாஹ் என்ற இந்த ஆயத்தை சொன்னதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தேடி ஆள் அனுப்புறாங்க. அவர் வந்ததோட, உமரே வாழ வைங்க, அல்லாஹ் ஆயத்திறக்கிறான் என்று நபி அவங்க ஆயத்தை ஓதினதோட முகத்தில் இருந்த கோபம் போயிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஆயத்துன்னு பாருங்க. குல்லில்லதீன ஆமனூ, நபியே ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? யக்ஃபிரு, மன்னிக்கும்படி. என்ன செய்யும்படி? எல்லாத்துக்கும் கோபப்படாதே, மன்னிக்கும்படி சொல்லுங்க. யார? லில்லதீன லா யர்ஜூன அய்யாமல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை பயப்படாதவர்களை. அல்லாஹ்வுடைய நாள்டா இது? மாலிகி யௌமித்தீன், கியாமத்துடைய நாள். கியாமத்துடைய நாளை பயப்படாதவன் தான் நினைச்சதெல்லாம் பேசும். அவனுக்கு அல்லாஹ் தெரியா, ரசூல் தெரியா, கபரு தெரியாது, கியாமத் எழுப்பாட்டப்படுற தெரியாது. இவன் பேசுறதுக்கெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காம மன்னிச்சிட்டு இருங்க. லா யர்ஜூன அய்யாமல்லாஹ், அய்யாமல்லாஹ்ண்டா இது கியாமத். ஏண்டா அதுல தான் அல்லாஹ் காட்ட போறான் அவன் யாருன்றத. கியாமத்துடைய நாளில் உலகத்துல அல்லாஹ் சோதனை தானே. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் எல்லாரையும் வச்சு ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேள்வி? லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளுடைய ஆட்சி யார கையில் இருக்குது? அப்பா யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க. யாரு பதில் சொல்றது? யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வே பதில் சொல்லுவான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாளக்கூடிய அல்லாஹ்வாகிய ஒருவண்ட கையிலான் இன்றைய ஆட்சி இருக்கு. அந்த நாளை சந்திக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நாள்ல விளங்கும் எது உண்மை எது பொய், யார் உண்மை யார் பொய் என்ற முழுதும் அந்த நாள்ல விளங்கும். அல்லாஹ் சொல்றான், லியஜ்ஸிய கௌமம் பிமா கானூ யக்ஸிபூன், லியஜ்ஸிய கௌமம் பிமா கானூ யக்ஸிபூன், உலகத்தில் சம்பாதித்ததற்கு கூலி தரணுமே, அந்த நாள் வரட்டும் என்று சொல்லிட்டு அல்லாஹ், மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹ், மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹ், யார் அல்லாஹ் ஏவிய நல்ல அமல்களை செய்வார்களோ அது அவர்களுக்குத்தான் அந்த அமலுடைய லாபம் கிடைக்கும். وَمَنْ أَسَاءَ فَعَلَيْهَا,
யார் கெட்டவைகளை செய்வார்களோ, கெடுதியை செய்வார்களோ அது அவர்களுக்குத்தான் கிடைக்கும். நீங்க கெட்டது செய்ததால் அல்லாஹ்க்கு நஷ்டம் வரப்போறது இல்லை. நாங்க குர்ஆன் ஓதுறோம், தொழுகிறோம், இபாதத் செய்கிறோம், அதற்காக அல்லாஹ்க்கு லாபமா எங்களுக்கு லாபமா? எங்களுக்கு தான் லாபம். நாங்க பாவம் செய்கிறோம், இஸ்லாத்துக்கு ஏதாவது குறையா? இல்ல, எங்களுக்குத்தான். وَمَنْ أَسَاءَ فَعَلَيْهَا ثُمَّ إِلَى رَبِّكُمْ تُرْجَعُونَ. ஒரு நாள் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படுவீர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி. நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள். ஒரு நாள் யாரை போய் சந்திக்க இருக்கிறோம்? அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். சந்திக்கிற நாள்ல தான் ஞானம் பிறக்கும். பிரயாணம் செய்தது குதிரையிலேயா கழுதையிலேயா? இஸ்லாத்துல வாழ்ந்ததுடைய பெருமதி என்ன, குஃபுர்ல இருந்ததுடைய பெருமதி, நஷ்டம் என்ன என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுதுதான் விளங்கும். ஆகவே இன்று ஓதிய ஆயத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை பற்றி தெளிவாக சொன்னான். வானம் பூமியை வசப்படுத்தி இருப்பதாகவும் சொன்னான். மூமிங்களே, காபீர்கள் தெரியாம பேசிடுவாங்க, மன்னிச்சுற்றுங்க என்று அல்லாஹ் எங்களுக்கும் இந்த காலத்தில் பேசுறத போல் அல்லாஹ் பேசுறான். நீங்க மன்னிச்சிருங்க, இவங்க எல்லாரையும் கூலி கொடுக்கிற நாள்ல பார்ப்போம் அப்படின்ட்டு. சாலிஹான் அமல் செய்தால் அவங்களுக்குத்தான், பாவம் செய்தாலும் அவங்களுக்குத்தான். அல்லாஹ்விடத்துல வாங்கன்னு அல்லாஹ் சொல்லி இந்த ஆயத்துகளை முடிக்கின்றான். இன்னைக்கு ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي سخر لكم البحر لتجري الفلك فيه بأمره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون. وسخر لكم ما في السماوات وما في الأرض جميعا منه إن في ذلك لآيات لقوم يتفكرون. قل للذين آمنوا يغفروا للذين لا يرجون أيام الله ليجزي قوما بما كانوا يكسبون. من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها ثم إلى ربكم ترجعون. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب